வேண்டுதல் செய்கிறதுங்கிறது வேற, வருந்தி கேட்கிறதுங்கிறது வேற. பிரேயர்னு வந்துட்டாலே இட் இஸ் ப்ளீசிங் காட். ஜெபம்னு வந்துட்டாலே அவருக்கு பிரியமுள்ளவர்கள் செய்கிறது தான் ஜெபம். ஜெபம் என்பது நாம் தூரத்தில் நிற்கிற அனுபவத்தை விட்டுவிட்டு நான் ஜெபிக்க அவரோட கூட கிட்டி சேருகிற அனுபவத்தை கொடுக்கிறது தான் ஜெபம். ஜெப நேரம் வந்துருச்சுன்னா உட்காந்து ஏதோ ஜெபிக்கணுங்கிறதுக்காக ஜெபிக்கிற அனுபவம் இருக்கக்கூடாது. நான் ஜெபிக்க உட்காருகிற பொழுது முதல்ல பரம மண்டலங்கள் என்னுடைய சமூகத்திற்கு கர்த்தர் பரலோகத்திலிருந்து கர்த்தர் கொண்டு வருகிறார் என்கின்ற நம்பிக்கை வேண்டும், விசுவாசம் வேண்டும். இன்னொரு இடத்துல சொல்லப்படுற அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள் அப்படின்னா ஜெபம் தேவனை தேடுகிற அனுபவம். முதல்ல இளையகுமாரனுக்கு ஒரு மைண்ட்ல ஒரு ஸ்ட்ரைக் வருகிறது, எனக்கு ஒரு தகப்பன் உண்டு. நான் ஜெபிக்க உட்காருகிற பொழுது எனக்கு ஒரு சிந்தனை வேணும். என்ன சிந்தனைனா, எனக்கு ஒரு தகப்பன் உண்டு, அவர்கள் தான் ஜெபிக்க முடியும். வாசிங்க லூக்கா 15வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். அவனுக்கு புத்தி தெளிந்த போது, ஒரு மனிதன் எப்ப தெரியுமா ஜெபிக்க முடியும்? எப்ப ஜெபிக்க முடியும்? புத்தி தெளிந்த பிறகுதான் அவனால ஜெபிக்கவே முடியும். இன்னைக்கு நம்மளால ஜெபிக்க முடியாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம புத்தி தெளிவுள்ளதா இல்லை, அதனாலதான் ஜெபிக்க முடியல. அவனுக்கு புத்தி தெளிந்த உடனே அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர்கள் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், எபிரேயர் 11:6, அவரிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்று விசுவாசிக்க வேண்டும். முதலாவது, என் தகப்பன் இருக்கிறார், என் தகப்பன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், இந்த அறிவு எனக்கு வேண்டும். There is a father for me. பரத்தில் எனக்குன்னு ஒரு தகப்பன் இருக்கிறார், என்னை விசாரிக்க ஒரு தகப்பன் இருக்கிறார், என்னை பராமரிக்க ஒரு தகப்பன் இருக்கிறார். ஜெபிக்க உட்காருகிற ஒவ்வொரு நபருக்கும் இந்த சிந்தனை வேண்டும். நான் போய் கேட்டா எனக்கு ரிஃப்யூஸ் பண்ணாம, மறுக்காம அதை சரியா எனக்கு கொடுக்கிற ஒரு தகப்பன் எனக்கு உண்டு. இந்த சிந்தனை உள்ளவர்கள் தான் அவரிடத்தில் சேர முடியும், அவருடைய சமூகத்தில் ஜெபிக்க முடியும். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் இருக்கிறார், அவர் எனக்காக நிற்கிறார், அவர் என் பட்சத்தில் நிற்கிறார், அவர் என் சார்பில் நிற்கிறார், அவர் என் தகப்பனாக நிற்கிறார். இந்த விசுவாசம் நமக்கு தேவை. அவன் எழுந்து, அவனுக்கு ஒரு நம்பிக்கை பாருங்க, அவன் எனக்குன்னு ஒரு தகப்பன் இருக்கிறாரு, எனக்குன்னு ஒரு தகப்பன் இருக்கிறாரு. இன்னைக்கு எத்தனை பேருக்குள்ள நமக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? எனக்குன்னு ஒரு தகப்பன் இருக்கிறார். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களை விசாரிக்க, உங்கள் ஜெபங்களை, உங்கள் விண்ணப்பங்களை கேட்க ஒரு தகப்பன் இருக்கிறார். உங்கள் புலம்பலை கேட்க ஒரு தகப்பன் இருக்கிறார். உங்கள் கண்ணீரை பார்க்க ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர் பூலோகத்தின் தகப்பன் அல்ல, அவர் பரம மண்டலங்களில் இருக்கிற He is my father. அவர் என் தகப்பன். நம்புறீங்களா? யாரோ ஒருவருடைய தகப்பன் கிட்ட நான் ஜெபம் பண்ணல, சொந்த ரத்தத்தை சிந்தி ஏன் அப்பாவாய் மாற பண்ணின ஏன் அப்பா கிட்ட நான் போய் கேட்கிறேன், ஏன் அப்பா கிட்ட நான் போய் கேட்கிறேன். அவர் வேற யாரோட அப்பா இல்ல, அவர் என் தகப்பன். He is my father. இயேசுவானவர் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் ஜெபிக்க உட்காருகிற பொழுது பரம மண்டலங்களில் இருக்கிற அவர்கள் பிதாவேன் இல்ல, பரம மண்டலங்களில் இருக்கிற ஆபிரகாமின் பிதாவேன் இல்ல, பரம மண்டலங்களில் இருக்கிற ஈசாக்கின் பிதாவேன் அல்ல, எங்கள் பிதாவே. அப்படின்னா இயேசுவானவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புறாருன்னா, போய் ஜெபம் பண்ண உட்காரும் போது ஆபிரகாமுக்கு பிதாவா இருந்தீரேன்னு ஜெபம் பண்ணாத, ஈசாக்குக்கு அப்பாவா இருந்தீரேன்னு ஜெபம் பண்ணாத. நீ போய் உட்காரும் பொழுது, எனக்கு அப்பாவா இருக்கிறீங்களே, நன்றி அப்பான்னு உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பி. He is there.
he is there for you. அவரிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறவனா மாறணும். எத்தனை பேர் அப்படி ஜெபிக்க உட்காருகிறவர்கள் இந்த சிந்தனையோடு உட்கார விரும்புகிறீர்கள்? ஆமே. ரெண்டாவது, அவரிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்றும் என்ன பண்ணுங்க? விசுவாசிங்க. முதல்ல சொன்ன அன்றியும் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம். ரெண்டு காரியத்தை நம்ம தியானிச்சு கொண்டு இருக்கிறோம். ஒன்று, விசுவாசம் வேணும். ரெண்டாவது, ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவம் வேணும். அப்படி பார்ப்போமா? என்னென்னலாம் பார்த்தோம்? முதல்ல விசுவாசம் வேணும். இந்த விசுவாசிக்கிறவர்கள் எப்படிப்பட்ட விசுவாசம் அவர்களுக்கு வேணும்னா, எப்படிப்பட்ட விசுவாசம் வேணும்? அவரிடத்தில் சேருகிறவர்கள் அவர் உண்டென்றும் அவர் இருக்கிறார்னு நமக்கு என்ன வேணுங்க? முதல்ல. ரெண்டாவது, தம்மை தேடுகிறவர்களுக்கு என்ன கொடுக்குறாருங்க? பலன் நினைக்கிறார். இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருந்தது. NIV வாசித்தேன். We should have faith that he rewards for those who earnestly seek him. அதாவது earnestlyனா என்ன தமிழ்ல? ஒரு வாஞ்சையோட ஒரு தாகத்தோட தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறாருங்க? பலன் அளிக்கிறார் என்று நம்பிக்கை, விசுவாசம் வேணும். நாம் போய் ஜெபிக்கிற பொழுது சும்மா சாதாரணமாக உட்காந்து ஜெபிக்க கூடாது. நாம் போய் ஜெபம் பண்ண உட்கார்ந்தா தேவன், நான் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு தேவன் பலன் அளிக்கிறார். தம்மை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் பலன் அளிக்கிறார். He rewards you. அவர் உங்களுக்கு ரிவார்டை கொடுக்கிறார். அதாவது உங்களுக்கு பலனை கொடுக்கிறார். நீங்கள் ஜெபித்த ஜெபத்திற்கான பலனை ஒரு நாளும் பார்க்காமல் போக மாட்டீர்கள். நீங்கள் எதற்காக ஜெபிக்கிறீர்களோ அந்த ஜெபத்திற்கான பலனை கட்டாயம் நிச்சயமாய் பார்ப்பீர்கள். உங்க குடும்பத்திற்காக ஜெபிக்கிறீர்களா, அதற்குரிய பலனை குடும்பங்களில் பார்ப்பீர்கள். நாம் சபைக்காக ஜெபிக்கிறீர்களா, அந்த சபைக்கான பலனை கர்த்தர் கட்டாயம் உங்கள் கண்களினால் பார்க்க வைப்பார். பட்டணங்களுக்காக ஜெபிக்கிறீர்களா, அந்த ஜெபத்திற்கான பலனை என் கண்கள் கட்டாயம் பார்த்தே ஆகும். ஜெபிக்கிறவர்கள் பார்ப்பார்கள். ஜெபிக்கிறவர்கள் பலனை பார்ப்பார்கள். பலனை பார்க்காமல் அவர்கள் ஒரு நாளும் ஓய மாட்டார்கள். நம்புறீங்களா? நம்புறீங்களா? தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்றும் நான் நம்பி இருக்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இந்த இளையகுமாரனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. என்ன நம்பிக்கைன்னா, என்ன நம்பிக்கை? நான் போய் கேட்டா அட்லீஸ்ட் என்ன வேலைக்காரனாவது சேர்த்துக்குவாருன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, என் தகப்பன் வீட்டில் இருக்கிற என் தகப்பனை அண்டிக் கொண்டிருக்கிற ஒரு வேலைக்காரனே ராஜா மாதிரி தான் இருப்பான். நான் சொல்றது புரியுதுங்களா? எங்க அப்பா கிட்ட போயிட்டா ஒரு வேலைக்காரனை கூட ராஜாவா தான் வைப்பாரு. அட்லீஸ்ட் நான் வேலைக்காரனா இருந்தா கூட போதுங்கிற நிலைமை அவனுக்கு வந்திருக்கு பாருங்க. அவர் இடத்துல சேருகிற எல்லாருக்கும் பலன். நான் கேட்கிறேன், ஒரு வேலைக்காரனுக்கே பலன் அளிக்கிற தகப்பனை உடையவர்களா இருப்போமே ஆனால், பிள்ளை என்கின்ற ஸ்தானத்தை கொடுத்து நமக்கு வச்சிருக்கிறாரு. நாம் அவரிடத்துல பெற்றுக்கொள்வது அதிக நிச்சயம் அல்லவா? உங்கள் பிள்ளைகள் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பீர்களா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பீர்களா? பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை அறிந்திருக்கிற பொழுது, பரமபிதா பரலோகத்தில் இருக்கிற உங்கள் தகப்பன் உங்களுக்கு நல்ல ஈவை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா?